நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வந்தது வராதுமா. கும்பாபிஷேகத்தை என் பேரை நல்லபடியா நடத்துவான்னு சொல்லிட்டிய. அப்படி நடக்கலன்னா உயிரை மாச்சிக்குவேன்னு சட்டுன்னு சொல்லிட்டியல. என் கொலையே நடுங்கி போச்சு தெரியுங்களா? நம்ம மருமகளோட குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. அவ கோபத்தை சமாளிச்சு நீங்க போட்ட சபதத்தை எப்படிங்க இந்த புள்ள நிறைவேற்றும்? என் பேரனை பார்த்து எவனோ ஒருத்தன் தப்பா பேசுனா அதை வேடிக்கை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? நீயே சொல்லு பரமேஸ்வரி. ஐயா, நிச்சயமா இந்த தடவை நீ கும்பாபிஷேகத்தை முன்ன நின்று நடத்துவ. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. உன்னால ஒரு காரியம் முடியலன்னா வேற யாரால முடியும்? சொல்லு. நம்ம குடும்ப பிரச்சனை ஊர் காரியத்தை பாதிக்க கூடாது. கண்டிப்பா தாத்தா, இந்த வாட்டி கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திடலாம். என்ன தடை வந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் உடைச்சு கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துறோம். இதுதான் என் பேர. சும்மா சொல்லக்கூடாது கார்த்தி. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் உன் பொறுமையும் நிதானமும் பெரியவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கியா? வாஸ்தவம் தாங்க. ரேவதி விஷயத்துல கார்த்தி நடந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. இப்பேற்பட்ட புள்ள தலையில கும்பாபிஷேகத்தை நடத்துன்னு பொறுப்பை ஏத்தி விட்டுட்டியலே. பரமேஸ்வரி, நம்ம பேரனை பத்தி சாதாரணமா நினைக்காத. இவனால மட்டும்தான் இந்த கோவில் காரியத்தை சிறப்பா நடத்த முடியும். இவன் தான் நம்ம வம்சத்தோட பேரையே காப்பாத்த பிறந்தவன்.